அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. குடும்பமாக திருப்பலிக்கு சென்று வாருங்கள். அன்பான நண்பர்களே, இயேசுவின் இனிதான நாமம் அது உங்களை என்றென்றும் அரணாக காக்கும் நாமம். நம் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையிடத்தில் ஒவ்வொரு வேலையையும் செய்வதற்கு பலவிதமான கருவிகளை உபயோகப்படுத்துவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா? சமைக்க கேஸ் ஸ்டவ், அரைக்க மிக்சி, துவைக்க வாஷிங் மிஷின். அதே போல வேலையிடத்தில் கம்ப்யூட்டர், பிரிண்டர் போன்றவற்றை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். அதுபோல ஒவ்வொரு வேலையையும் செய்வதற்கு அதன் கருவிகள் நமக்கு தேவைப்படுகின்றது, உபயோகப்படுகின்றது. அந்த கருவிதான் அந்த பர்டிகுலர் வேலையை செய்வதற்கு நமக்கு உதவுகின்றது. அதுவும் ஸ்பெஷலாக அந்த கருவி புதிதாக, கூர்மையாக, அதாவது நன்றாக பராமரிக்கப்பட்டதாக, மெயின்டெனன்ஸ் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போது அது நன்றாக வேலை செய்யும். உதாரணத்திற்கு, வெயில் காலம் வருவதற்கு முன்பாக நம் வீட்டு ஏசியை சர்வீஸ் பண்ணி வைத்தால்தான் அது நன்றாக வேலை செய்யும். நாம் பயன்படுத்தும் மெஷின்ஸ் நன்றாக சரியான நிலையில் இருந்தால்தான் அதை கொண்டு நாம் செய்யும் வேலை ஈஸியாக, இலகுவாக முடியும். சீக்கிரமாகவும் அந்த வேலையை செய்து முடிக்கலாம். ஒரு மழுங்கி போன கத்தியை கொண்டு கறியை, காய்களை, பழங்களை வெட்ட முயன்றால் என்னவாகும்? கஷ்டமாக இருக்கும். நினைத்த வேலையை, டைமுக்கு முடித்த காரியத்தை நம்மால் எடுத்து செய்ய முடியாது. வேலையும் பாதிக்கப்படும், டைமும் நீண்டு கொண்டே போகும். அதே போலதான் நாமும் புதிதான, கூர்மையான, போரடிக்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். கேட்போமா? இதோ நான் உன்னை புதிய, கூர்மையான, போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய் என்கிறாய். அப்படி நாம் கூர்மையாக இருந்தால்தான் நமது வாழ்க்கையில் மலைகள் போல் எழும்பும் காரியத்தையும், மனிதர்களையும் போரடித்து நொறுக்க முடியும், குன்றுகளையும் தவிடுபொடியாக்க முடியும். சரி, இங்கு கேள்வி என்னவென்றால், எப்படி நாம் நம்மை கூர்மையாக வைத்துக் கொள்வது என்றால், அதற்கு வழி ஆண்டவரை தேடுவது, அன்னை மரியை நாடுவது, குடும்ப ஜெபம் செய்வது, விவிலிய வாசிப்பு, மன்றாட்டு மாலை ஜெபிப்பது, இயேசுவை திருப்பாடல்களை கொண்டு துதிப்பது. இவை அனைத்து மட்டுமே உங்களை கூர்மையான, போரடிக்கும் கருவிகளாக மாற்ற முடியும். அதுவும் நீங்கள் செய்யும் ஜெபத்தின் பலம் இருக்கின்றதே, அதை மட்டும் அவ்வளவு லேசாக நினைத்து விடாதீர்கள் நண்பர்களே. அந்த ஜெபம் அதுவே உங்கள் வாழ்வு பாதையில் உங்களை மறுக்க, மறைக்க, அசைக்க, கீழ்ப்படுத்த, சத்ருவால் உருவாக்கப்படும் எல்லா குன்றுகளையும் தவிடுபொடியாக்க உதவும். தவிடுபொடி என்பது பதரை குறிக்கின்றது. அது காற்றில் அடித்துக்கொண்டு போகப்படுமாம். அந்த அளவிற்கு குன்று போல் எழும்பிய பிரச்சனைகளை பதரை போல் ஆக்கிவிடுவாராம் நம் இயேசு. அதற்கேற்ற வலிமையையும் கூர்மையையும் நமக்கு தருவார். இந்த வசனத்தில் நம்பிக்கை வைத்து இன்றைய நாளில் ஜெபியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் வாழ்வில் என் முன்னே எழும்பும் வியாதி, கடன், பிற மனிதர்கள் அனைத்தும் பதரை போல ஓடி போகட்டும். அதற்கேற்ற கூர்மையான கருவியாய் எங்களை மாற்றும். இதோ நான் உன்னை புதிய, கூர்மையான, போரடிக்கும் கருவியாக்குவேன் என்று வாக்கு தந்தீரே. அதே போல என்னை மாற்றி